கொலை செய்துவிட்டு விபத்தாக மாற்றி காப்பீடு கிளைம் பெறும் நிகழ்வுகள் பலவற்றை பார்த்திருப்போம். ஆனால் டெத் கிளைம் கொடுப்பதில் தாமதம் ஏற்படுத்தியதை கண்டித்த கிளை முதுநிலை பெண் மேலாளரை கொலை செய்து அந்த கொலையை விபத்து போல் LIC உதவி நிர்வாக அதிகாரி சித்தரித்த சம்பவம் மதுரையில் அரங்கேறி உள்ளது. மதுரை LIC கிளையில் தீக்கிரையாகி மேலாளர் உயிரிழந்த சம்பவம் விபத்தல்ல, கொலை என அம்பலமாகியுள்ளது. என்ன நடந்தது மதுரை LICயில்? மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் LICயின் கிளை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். சிலர் இரவு வரை பணிபுரிந்துவிட்டு தாமதமாக செல்வது வழக்கம் என கூறப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று இரவு 8:15 மணி அளவில் LIC கிளையின் 2வது தளத்தில் திடீர் என தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து மளமளவென பரவிய தீ கட்டிடத்தின் பிற பகுதிகளுக்கும் பரவியது. இதனால் பதற்றமடைந்த ஊழியர்கள் ஓடி தப்பினர். சிலர் கட்டிடத்துக்குள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று கட்டிடத்தில் சிக்கிய ஊழியர்களை மீட்டனர். அதன் பிறகு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் இக்கட்டிடத்தின் தனி அறையில் சிக்கிய முதுநிலை மேலாளரான 55 வயது கல்யாணி நம்பி தீயில் கருகி உயிரிழந்தார். உதவி நிர்வாக அதிகாரியான ராம் என்பவருக்கு காலில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அவர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீ விபத்தில் மேலாளர் அறை உள்ளிட்ட பக்கத்து அலுவலக அறையில் உள்ள காப்பீட்டு திட்டம் தொடர்பான சில ஆவணங்கள், கணினி உள்ளிட்ட மின் சாதனங்களும் எரிந்து சேதமடைந்தன. இந்த தீ விபத்துக்கு ஏசியிலிருந்து ஏற்பட்ட மின்கசிவு காரணமா அல்லது வேறு காரணங்கள் உள்ளதா என்பது குறித்து தீயணைப்பு, காவல்துறையினர் அடங்கிய நிபுணர் குழுவினர் விசாரணையை தொடங்கினர். இதனிடையே உயிரிழந்த கல்யாணி நம்பி நெல்லையிலிருந்து கடந்த ஆண்டு மே மாதம்தான் பணி உயர்வு பெற்று மதுரைக்கு வந்துள்ளார். மதுரை வானொலி நிலைய அறிவிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அழகிய நம்பியின் மனைவி. பொன்மேனி பகுதியில் வஜ்ரா அடுக்குமாடி குடியிருப்பில் கணவர் மற்றும் மகன் லட்சுமி நாராயணனுடன் வசித்து வந்தார். போலீசார் விபத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய நிலையில் கல்யாணி நம்பியின் மகன் லட்சுமி நாராயணன் திலகர் திடல் போலீசில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அதில் தீ விபத்து நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் தனது தாய் தனக்கு போன் செய்து பதற்றத்துடன் பேசியதாகவும் உடனடியாக போலீசுக்கு தகவல் அளிக்குமாறும் கூறியுள்ளார். இதனால் LICயில் நடந்த தீ விபத்திலும் தனது தாய் மரணத்திலும் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் திலகர் திடல் காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் அலுவலகத்தில் உள்ள CCTV கேமராக்கள் மற்றும் அருகில் உள்ள CCTV கேமராக்களில் அலுவலகத்தின் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்துள்ளனர். அதில் தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உதவி நிர்வாக அதிகாரி ராம் மீது போலீசாருக்கு சந்தேகம் வந்துள்ளது. ஆனால் அவர் தனியார் மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவில் சிகிச்சையில் இருந்ததால் அவரிடம் விசாரணை செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து நேற்று முன்தினம் காவல்துறையினர் ராமிடம் விசாரணை நடத்திய போது ராம் அளித்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்யாணி நம்பி கடந்த மே மாதம் பணி உயர்வு பெற்று மதுரை LIC கிளை அலுவலக முதுநிலை மேலாளராக பொறுப்பேற்றுள்ளார். கடந்த ஓராண்டாக அதே அலுவலகத்தில் உதவி நிர்வாக அதிகாரியாக இருந்த ராம் டெத் கிளைம் பாலிசியில் தொடர்ந்து காலதாமதப்படுத்துவதாக LIC ஏஜென்ட்டுகள் கல்யாணியிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இது பற்றி மேல் அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் அனுப்ப உள்ளதாக கல்யாணி தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி இரவு அனைவரும் பணி முடிந்து வீட்டுக்கு சென்ற நிலையில் தன் மீது புகார் அளிக்க தேவைப்படும் ஆவணங்களை ராம் எரிக்க திட்டமிட்டுள்ளார். இதற்காக இரவு 8:15 மணி அளவில் அந்த ஆவணங்கள் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளார். அப்போது அலுவலகத்தில் இருந்த முதுநிலை மேலாளர் கல்யாணி இதனை பார்த்து சத்தம் போட்டதுடன் போலீசில் புகார் அளிக்க உள்ளதாக கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராம் பெட்ரோலை கல்யாணி நம்பியின் மீதும் ஊற்றிவிட்டு கதவை பூட்டிவிட்டு வந்துள்ளார். அப்போது ஆவணங்கள் மீது வைக்கப்பட்ட தீ கல்யாணி மீதும் பரவி உடல் கருகி உயிரிழந்துள்ளார். கல்யாணி உடலில் பெட்ரோலை ஊற்றிய போதுதான் ராமின் காலிலும் பெட்ரோல் பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனால் அங்கிருந்து வெளியில் ஓடி வந்ததாகவும் தீ 2வது தளத்தில் பரவத் தொடங்கியதால் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் 2வது தளத்திலிருந்து சென்று காயம்பட்டு கிடந்த ராமை மட்டும் பார்த்து அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்கு அழைத்து சென்றுள்ளதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பெண் முதுநிலை மேலாளர் கல்யாணி நம்பியை கொலை செய்ததாக உதவி நிர்வாக அதிகாரி ராம் மீது திலகர் திடல் காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர்.
தொடர்ந்து ராம் தீ விபத்து காயம் காரணமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். ராமின் தந்தை ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி என்பதும் இவருக்கு 5 வயதில் பெண் குழந்தை உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. முதுநிலை மேலாளர் கல்யாணி நம்பியை கொலை செய்யும் நோக்கில் ராம் தீ வைத்தாரா அல்லது ஆவணங்களை எரிப்பதை பார்த்ததால் தீ வைத்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெத் கிளைம் பாலிசியில் உரிய இழப்பீடு வழங்குவதில் ராம் காலதாமதம் செய்தது ஏன், அதில் ஏதும் அவர் முறைகேடு செய்துள்ளாரா என்பது குறித்து விசாரிக்க LIC அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை LIC கிளை முதுநிலை மேலாளரும் பிரபல வானொலி நிலைய அறிவிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அழகிய நம்பியின் மனைவியுமான கல்யாணி நம்பி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.